ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. வரமிளகாய் சேர்த்தியாச்சு, சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது நம்ம ஒரு துண்டு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்திக்கலாம். கிழங்கு, ஜீரகம், சோம்பு எல்லாம் ஏலக்காய் எல்லாம் சிறிதளவாக எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்குங்க. இது நல்லா வதக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். விழுதுகளா ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கறியை போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம். நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா நல்லா சுண்டி நல்லா திக்கான கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா கம்மியாக தான் சேர்த்திருக்கிறோம், நம்ம பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை லீஃப் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.